இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு கலர் காட்டன் செடியோட ரீபாட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நிறைய வேர் இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாமே எடுத்து விட்டேன். கையில் எடுக்க முடியலங்க, நிறையா கை ரொம்ப வலியாயிடுச்சு. ஸோ அதுக்காக கார்டனிங் டூல்ஸ் வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வேரோடு எடுத்து பாட்டிங் பண்ணிவிட்டேன். அந்த தொட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு கம்போஸ்ட் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வேஸ்ட்டான காய்கறியெல்லாம் நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அதுவே வந்து கம்போஸ்ட் ஆகிட்டு செடி நல்லா வளர்ச்சி அடையும், நிறைய பூ பூக்கும். ஸோ மண் பார்த்திங்கனாவே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் செம்மண், கார்டன் சாயில் கொஞ்சம், ஒரு வேஸ்ட்டான காய்கறி உரம் இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுட்டேன். நல்லா செடி ஃபுல்லாக நல்லா மண் கொட்டி விட்டுடலாம். அப்புறம் அந்த கம்போஸ்ட் அவர் எண்டு வரையுமே வந்து நம்ம மண் கொட்டி விட்டுடணுங்க. இந்த வேஸ்ட்டான காய்கறி எல்லாம் நம்ம வந்து கம்போஸ்ட் அவருக்குள்ளே போட்டுடலாம். அந்த வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, ஆரஞ்சு தோல், மாதுளந்தோல், அப்புறம் காஞ்ச டீத்தூள் வேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம கம்போஸ்ட் அவருக்குள்ளே போட்டுடலாம். டைரெக்டாகவே போட்டுட்டு கொஞ்சமாக மண் தூவிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா அதுவே வந்து கம்போஸ்ட் ஆகிட்டு செடிக்கு வந்து நல்லா க்ரோத் கிடைக்கும். 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா நல்ல செடி வந்து துளிர் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு, மொட்டும் வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிதுங்க. ஸோ செடிக்கு நல்லாவே க்ரோத் இருக்குது பாருங்கள், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. செடி ஃபுல்லாக எந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பூவும் பூத்துருக்குங்க.